ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ புதன்கிழமை நைட் எடுத்துகிட்டு இருக்கிறேனுங்க. ஒரு 7 மணி போல் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சாப்பாடு செஞ்சிட்டியான்னு கேட்டார். இன்னும் ஒன்றும் செய்யலைங்க, இனிமேல் தான் செய்யணும்னு சொன்னேன். பையன் 2 நாளைக்கு முன்னாடியே பிரியாணி கேட்டான். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இரு நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு நான் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவரும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன்லாம் கழுவி கொடுத்துட்டு பையனை டியூஷன்லேருந்து கூப்பிட போயிட்டாரு. நான் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்குவேன், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதையும் அரைச்சி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவை அரிசி போட்டு விட்டால் மாவு ஆட்டிரும்னு சொல்லி அதையும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் பிரியாணி தாளிக்க ஆரம்பித்தேன். எப்பயும் போல் தான் எண்ணெய் ஊற்றி பிரியாணி பேஸ்ட்டெல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா மல்லியும் போட்டேன். இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டார். என்னம்மா பிரியாணியாக செய்கிறேன்னு சொல்லி பையன் ரொம்ப ஆசையாக வந்து கேட்டுகிட்டே பார்த்துட்டே நின்றுருந்தான். அது கூடயே கொஞ்சம் பிரியாணி பொடி, மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கழுவி வச்சுருந்தா அரிசியும் போட்டுட்டேன். எப்பயும் சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தான், இதுக்குன்னு தனியாகலாம் எதுவும் அரிசி வாங்கலை. நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி அதை வச்சுட்டு அதுக்குள்ளே அரிசியும் ஆட்டிருச்சு. அதை தோண்டிட்டு உளுந்தையும் போட்டு விட்டுட்டேன். உளுந்தை போட்டு விட்டுட்டு போய் குக்கர் பார்த்தா நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. நல்லா அடியோட்ட ஒரு கிண்டி குக்கர் விசில் வச்சு விட்டுட்டேன். விசில் வச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டு உளுந்து மாவை பார்த்தா உளுந்து நல்லா பொசுன்னு பொங்கிருச்சு. உளுந்தையும் தோண்டி நல்லா கையை வச்சு நல்லா கரைக்கணும். எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு பொசுன்னு பொங்கி வந்திருக்கும் காலையிலக்கு. அதையும் எடுத்து வச்சுட்டு குக்கர் திறந்து பார்த்தா சாப்பாடு சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணியும் தயிர் பச்சடியும் வச்சு நைட் சாப்பாடு முடிச்சிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.